உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏடி எதுக்கும் இன்னும் ஒரே ஒரு தடவை போன் போடுடி. வண்டி ஓட்டுதப்ப அவன் கவனிக்காம இருந்திருப்பான். உசுரே போற நிலைமையா இருந்தாலும் நான் போன் பண்ணா அவன் எடுப்பான். இப்ப அவன் எடுக்கலன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். மா, என் பேக்ல எடுத்து உள்ள வை. டேய் வாடா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. அக்கா, எனக்கு என்னமோ இது இவங்க வேலையா தான் இருக்கும்னு தோணுதுக்கா. ஆமா, நிச்சயம் இவங்க தான் இதுல ஏதோ பண்ணிருக்காங்க. ஏடி நீ சொன்ன கேளுடி. எனக்கு டைம் ஆச்சு. சிவபாலா வா. ஏடி ஐயோ, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பாக்கியா, என்ன நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? இந்த பேக் எல்லாம் ஆறு எடுத்து வைப்பாங்க. பார்த்து விழுந்துட போறேன் என் மேல உள்ள கோவத்துல. உண்மையிலேயே நீ பெரிய ராஜதந்திரி தான்ல. அந்த வெறும் பையன் பரணியோட போனை எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்மளோட கதை அதோட முடிஞ்சிருக்கும்ல. எடுக்க மாட்டாங்கா. அந்த தைரியத்துல தானே நான் இம்புட்டு பெரிய ஆட்டத்தை காட்டுதேன். பாரு, பரணி ஒண்ணும் அவன் மேல பெருசா கோவப்பட்ட மாதிரி தெரியலையே. கோவப்படலைன்னா என்ன அர்த்தம்? கோவப்படக்கூடாது, அதுக்கு அவன் தகுதி இல்ல, வெறுத்துட்டான்னு அர்த்தம். நீ கவலையே படாதக்கா. நாம போட்ட திட்டம் அப்படியே நூல் புடிச்ச மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. சரி சரி, அடுத்த பிளான் என்னல? கொஞ்சம் ரோசனை பண்ணி விடு. ரோசனை பண்ணணும். யோசி யோசி, நல்லா யோசி. ஹேலே, உன் மனசுல என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு பரணியோட துணி எல்லாம் பேக்ல அடிச்சு என் வீட்டுக்கு முன்னாடி வீசிட்டு போன? என்னது? நான் வீசிட்டு போனேனா? அதுக்கு என்னல அர்த்தம்? அத என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ மாட்டு வந்து உளறிட்டு இருக்க. மா, நான் தான் அப்பதிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டு கடுக்கு மாதிரி பொடுப்புன்னு பொடிச்சுக்கிட்டு இருக்க. அதான் நீ சொல்லத்தான் என்ன நடந்ததுன்னு. சொல்லல, என்னல நடந்துச்சு? உன் புருஷங்காரன் மண்டைய உடைக்காம திருப்பி அனுப்பணும் பாத்தியா, அதுதான் நடந்துச்சு. என்னது? அந்த மனுஷன் இங்க வந்தாரா? மா, சும்மா வரல. உன் பொண்ணு அவளோட ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாலாம். அம்புட்டியும் சண்டை போட்டு வாங்கிட்டு போனார். பரணியும் அவங்க அப்பா சொல்றதுதான் நம்புதா. அவகிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல சம்முவா. அத்த, நீ என்ன நினைக்க? அந்த ஆள் சொல்ற வார்த்தைகளெல்லாம் நான் நம்புற ஆளா நானு? உடனே நீதான் உன் அப்பனை அனுப்பி வச்சான்னு பரணிக்கு போன் அடிச்சா அவ எடுக்கல, என்ன பண்ண சொல்லுத? சரி, அவதான் எடுக்கல, பதிலுக்கு அவ கூப்பிட்டாளே, அப்ப நீ எடுக்க வேண்டியது தானே? ஏன் எனக்கு மட்டும் ரோசா இருக்காதா என்ன? அதுதான் எடுக்கல. பைத்தியக்காரா, இத வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. அது புரியுதா உனக்கு? ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி மூட்டி விடுதாரு அந்த ஆளு. அத்தை சொல்லுதான் கேளு. தயவு செஞ்சு பரணி கிட்ட நீ பேசல. பேசினா தீராத பிரச்சனைன்னு ஏதாச்சும் இருக்கா? அதான் அப்பாக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்து விளையாடுவாரு. இப்ப நீயும் அக்காவும் ஒரு ரோடே போட்டு கொடுத்துருக்கீங்க. அவரை நடுவுல நுழைய விட்டாதீங்க அத்தா, பிளீஸ். ஹேலே, பரணி கிளினிக்கு தான் போயிருக்கா. நீ போய் அவளை கூட்டிக்கிட்டு வா. ஏன் முன்னாடியே ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கங்க. ஏன் அத்தை, எதுக்காக அண்ணன் அவளை தேடி போகணும்? அண்ணன் ஒண்ணும் தப்பா பேசலையே. அவளை தானே கோச்சுக்கிட்டு போனா, அப்ப அவளை தானே வரணும். கேட்டி, நீ உன் வாயை திறக்காத, அம்பிடுதான் சொல்லுவேன். என் வயிறு எரியுது. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். நீ தயவு செஞ்சு நடுவுல பேசாத. அத்தை, நான் என்னத்த தப்பு பண்ண? அத பத்தி நான் பேச வரல. தயவு செஞ்சு என் வாயை கிளறாத. அண்ணன், இதுங்க ரெண்டு மூச்சியை திருப்பிக்கிட்டு நிக்கிறது தான் அந்த ஆளோட பலமே. இப்போ அந்த ஆள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ரெண்டு பேரையும் அந்த ஆள் பிரிச்சு விடதான் பாக்குதாரு. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இவனும் பரணியும் பேச வேண்டாமா? இல்ல, பாக்கியா சொல்றதுல அர்த்தம் இருக்குல்ல. நீ போய் பரணியை கூப்பிட்டு வர. நான் போய் கூப்பிட்ட உடனே முத வேலையா கிளம்பி வந்துட்டு போறா. போப்பா, நான் பேசிட்டு போயிருக்கா. இல்ல, போல போய் அவளை சமாதானப்படுத்தி பேசு. அவ வரலன்னு சொன்னாலா, அவ கால்ல விழு. ஒண்ணு தப்பே கிடையாது. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. என் மருமக பரணி என் வீட்டுக்கு வந்து ஆகணும். டாக்டர், என்னல இது?
இந்த பர்நாடக கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு தான் உன்னை வந்து பார்க்கணுமாமா? என்னல இது? அப்படியா? நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல நாய் போச்சுல. இப்ப எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? ஏலே, எது நடந்தாலும் எவன் சொன்னாலும் நான் தான் செஞ்சேன்னா என்னல ஐயோ, அர்த்தம்? போதும் சாமி, போதும். நீ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நான் நம்ப மாட்டேன். என்ன நீ பாத்துக்கிட்டது, என்ன பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே போதும். தயவு செஞ்சு கிளம்பு. ஏலே, எங்க கிளம்ப சொல்லுத? நீ கிளம்ப சொன்னா நான் போயிட்டே இருப்பேனா? ஐயோ ஐயோ ஏ, ஏலே, எங்கல போக சொல்லுது என்ன? நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாம நீ மாட்டு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா ஆர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன். அம்புட்டு தப்பி நானே தான் செய்வேனா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? பாரு, உன் அப்பன் சொன்ன மாதிரி உன் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து உன் வீட்டு வாசல்ல நான் போடல. உன் அப்பனும் அத்தையும் தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேடு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அதை வாங்கிட்டு போனாவு. ஐயோ ஐயா போட்ட பிளான் எல்லாம் பாழா போயிரும் போல தெரியுதே. ஆத்தாடி. உன் அப்பனும் அத்தையும் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கும்போது கூட போன் எடுத்து உனக்கு அடிச்சேன். நீ தான் எடுக்கல. நீ சொல்ற மாதிரி நான் 1000 தப்பு பண்ணி கூட இருந்திருக்கலாம். உன் பார்வையில நான் ஒரு குற்றவாளியா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு என் அன்பை பாருல, என் மனசை பாரு. நீ இல்லாம நான் இருக்க முடியுமா? இனிமேலும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் நம்புவேன்னு நீ நினைக்கிறியா? இல்லை, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம்ல. நீ சொல்லு, இதுல இருந்து நான் எப்படி என்னைய சரி செஞ்சுக்கலாம்ட்டு நீ எனக்கு சொல்லு. நான் சரி செஞ்சுக்கிட்டேன். அதை விட்டுவிட்டு நீ இங்கேயே நான் அங்கேயே இருந்தா இது எப்படி சரி செய்ய முடியும்? இல்லை, நீ வீட்டுக்கு வால, நம்ம உட்காந்து பேசுவோம். பேசினா சரியாகாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஓ, பேசி சரி பண்ணிக்கலாமா? இன்னும் எதுக்குல வீம்பு பிடிக்க? நான் மேல் படிப்பு படிக்க அமெரிக்கா போலான்னு சொல்லு. நான் இப்பவே உன் கூட வரேன். என்னாச்சு பிரசிடென்ட் சார்? அப்படி ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு மனசு இல்லைல்ல? அப்போ உன்கிட்ட பேசவும் எனக்கு மனசு இல்ல. நீ கிளம்பலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. மைனி வராதானே? அண்ணா, பரணி என்ன சொன்னா? வேணும்னா சொல்லுண்ண, நானும் எசக்கே வேணா போய் பேசிட்டு வரோம். அண்ணா, என்னாச்சு சொல்லுண்ண. என்னண்ணே, நீயே போய் கூப்பிட்டுமாவ வரல? அப்படி என்னன்னு வீம்பு அவளுக்கு? அதானே. அண்ணா, நீ விடுன. இதுக்கு மேல அவ்வளோ வந்தா வரட்டும். இதுக்கு மேல நீ போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். என்னல சொல்லுத? என்ன சொல்லுத? அவ்வளவுதானா? போனா போட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.